ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாங்காவை நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தோலோடி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் வத்தல் மிளகு, காயம் இவ்வளவும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் நம்ம ஆயில் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு பூடும் இஞ்சியும் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பூடு போட்டுடலாம். ஒரு 10 பல்லில் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி துருவினதையும் போட்டுடலாம். வத்தல் மிளகும் தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். கறிவேப்பிலையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வறுத்ததை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் மிளகை தனியாக பொடி பண்ணியிருக்கேன். கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம் அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். உப்பும் போட்டிருக்கேன். பொதுவாகவே ஊறுகாய்னா அதில் எண்ணெயும் உப்பும் தான் அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டும் தான் அந்த ஊறுகாவை கெட்டு போக விடாமல் வச்சுருக்கோம். நான் எண்ணெய் குறைவாக தான் சேர்த்துப்பேன் எதுலேயுமே. அதனால் நான் அந்த ஊறுகாய்க்கும் குறைவாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் நிறைய ஊற்றிடலாம். அதில் ஒரு 1/4 லிட்டருக்கு அதிகமாகவே இவ்வளோ மாங்காய்க்கும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணலாம். எண்ணெயிலே மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கலருக்கு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல சூப்பரான மாங்காய் ஊறுகாய் நமக்கு ரெடி ஆயிடும். இதில் நம்ம வெந்தயம், கடுகு வறுத்து போட்டிருக்கிறதுனால நல்ல சூப்பரான ஒரு மனம் இருக்கும். காயம்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நம்ம செய்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம அப்படியே வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வெயிலில் காய வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 6 மந்த்லாம் அப்படியே இருக்கும், கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.